ஹே ஃபோக்ஸ், வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியூட்ரிஷியஸான ஒரு தோசை வெரைட்டி. இதுதான் கேழ்வரகு ராகி எடுத்து நம்ம பன் தோசை செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்ருக்கேன், கேரட் நல்லா துருவி வச்சுட்ருக்கேன், கொத்தமல்லி, அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகா. உங்களுக்கு வேணும்னா இஞ்சியை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு ரவை ஆட் பண்ண பிறகு அரை கப்பு அதில் ராகி மாவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து மிக்சி ஜாரில் நம்ம போடுறோம், சரிங்களா? மிக்சி ஜாரில் இதை 1 by 1 ஆட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து ஒரு அரை கப்பு தயிர் ஆட் பண்ண பிறகு அடுத்தது வந்து உப்பு ஆட் பண்ணுங்கள். உப்பு வந்து ஒரு 3/4 1 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம வீட்டில் எப்போவுமே பிங்க் சால்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து இதை நம்ம தோசை கன்சிஸ்டன்சியில் பேட்டர் செய்ய போகிறோம் இல்லையா? ஸோ அந்த மாவு கன்சிஸ்டன்சியில் செய்வதற்கு முன்னால் லேசாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ஒரு அரை கப்பு, சரிங்களா? அது பிறகு நீங்கள் மிக்சியில் போட்டு அடிங்க. மிக்சியில் போட்டு அடித்த பிறகு பாருங்கள், அந்த மாவு வந்துருச்சு பாருங்கள். அதாவது வந்து ரவையும் ராகியும் கலந்து செய்யப்பட்ட மாவு இது. இதில் வந்து அந்த வெஜிடபிள்ஸை 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து கேரட்டு, வெங்காயம், நீங்கள் குடமிளகா கூட ஆட் பண்ணலாம், கொத்தமல்லி, பச்சை மிளகா. முன்னாடி சொன்ன மாதிரி இஞ்சியை ஆட் பண்ணிக்கோங்க. தேவைன்னா இஞ்சியை நல்லா துருவிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் பல்லு மாதிரி போட்டுறாதீங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்தது நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது அந்த ஒரு பலூன் மாதிரி உப்பிக்கிட்டு வருது பார்த்தீங்களா, பஃபியாக வருது நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு வந்து காரணம் வந்து பேக்கிங் சோடா. அதனால ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுங்கள். அதோ பாருங்கள், அந்த குவான்டிட்டி பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லேசாக அது மேலே தண்ணி ஊற்றுங்க. அது ஆக்சுவலாக அது மேலே நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுறோம். ஐ திங்க் ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் ரிலேட்டட் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நம்ம தோசை வாக்க போகிறோம். இழுப்பு சட்டி நல்லா சூடாக இருக்குது. அதில் வந்து சென்டரில் இந்த மாவை ஊற்றிடுங்க, சரிங்களா? சின்னதாக தான் நம்ம வாக்க போகிறோம், அதனால தான் தோசைக்கல்லை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். எண்ணெய் ஊற்றின பிறகு அதை மூடி வச்சுருங்க. ஒரு 5 minutes நல்லா குக் ஆகட்டுங்க. ஏன்னா வந்து நம்ம மாவு ஊற்றிருக்கோம், ஒரு பக்கம் நல்லா குக் ஆயிரும், சரிங்களா? 5 minutes கழிச்சு இதை ஓப்பன் பண்ணுங்க. திருப்பி போடுறேன் பாருங்க. நல்லா அந்த சைடு நல்லா குக் ஆயிடுச்சு, இந்த பக்கம் இன்னும் ஃபுல்லாக குக் ஆகலை. மறுபடியும் மூடிடுங்க எண்ணெய் ஊற்றின பிறகு, சரிங்களா? ஸோ இப்போ மூடி வச்ச பிறகு 5 minutes வேண்டாம், ஒரு 2 minutes போதும். பாருங்கள், ஃபேண்டாஸ்டிக்கான ராகி பன் தோசை தயாராகிடுச்சு. நான் இப்போ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ராகி பன் தோசை வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, கேழ்வரகு சேர்ந்துருக்கிறதுனால. சட்னியோட சேர்த்து சாப்பிடுங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம். தேங்க்யூ.